நம்ம திருவாதிரை களி பண்ணுவோம். அதுக்கு நான் இதனால் 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா வறுத்து நல்லா திரித்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்துட்டுடலாம். இப்போ வறுத்தாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம 1 கப்புக்கு 2 கப் தண்ணி இதில் வச்சுருக்கேன், அதை விடுவோம். ஒரு கப் வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொதி வரட்டும். இப்போ கொதிக்கிறது. நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம், அந்த மாவை கொட்டி கிடலாம். சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதில் ஒரு 5-6 ஏலக்காயை தட்டி போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு கிளறுனா திருவாதிரை களி ரெடி. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு கலந்து பரமாற வேண்டியதா. சிவனுக்கு நேரம் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இப்போது கடைசியில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து இறக்க வேண்டியதான். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தாழகம்னு அதை தொட்டுன்னு சாப்பிடுவாங்க, 7 காய் கூட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது சுவையான திருவாதிரை களி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து ருசிங்க, நல்லா ஆனந்தமாக இருங்க.